இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கரையை அரைச்ச ஒரு வுட்டை வந்து எந்த அளவுக்கு வந்து பாதிக்கும் அப்படின்னு தெரியும். ஏன்னா ஒரு சுத்தியில் வச்சு நான் தட்டும்போது ஒரு வுட்டு வந்து கரையான் அரிக்கலைன்னா அது உடையவே உடையாது. இந்த அளவுக்கு உடையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கரையான். ஆமாம், ஒரு கரையான் வந்து அந்த நடுவில் இருக்க ஒரு போர்ஷன், அதாவது வுட்டில் வந்து ரெடி பண்ண ஒரு போர்ஷனை ஈஸியாக வந்து கரையான் அரிக்கிறதுனால தான் வெளிப்புறத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் உள்புறத்தில் ஃபுல் பாதிப்பாகவே தெரியுங்க. இந்த மாதிரி வந்து பாதிப்பு இருந்தது அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்க 25,000 மதிப்புள்ள இல்லை 50,000 மதிப்புள்ள அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அலமாரி எல்லாமே வந்து நாசமாயிடும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு மண் வருது, உங்கள் அலமாரி கீழே லைட்டாக மண் மாதிரி வந்து அடிக்கடி கட்டிகிட்டே இருக்குது அப்படின்னா அது கரையானாக தான் இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த கரையான் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து நீங்கள் கால் பண்ணலாம். என்னோடய கால் நம்பர் வந்து டிபியில் இருக்குது. இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் வந்து இந்த வீடியோஸில் இருக்கிற வந்து முக்கியமான ஃபைல்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாசமானுச்சு. என்னோடய வீடியோ ஷார்ட்ஸில் இதை பற்றி போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நன்றி.